அவர் வந்த உடனே உன் கையால அவர் கழுத்துல இந்த மாலையை போடுற. ஏன்னா இந்த வீட்லயே பெரியவங்க நீதானே. இப்ப மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்ற? இது சைஸ்லயே இல்ல வயசுலயே பாஸ்? ஏய் வா போடு. வெரி குட். ஓகே ரைட். டேய் அந்தஸ்துல கௌரவத்துல நான் தான்டா இந்த வீட்ல பெரியவ. நீ அவருக்கு மாலை பண்ணதா அவருக்கு பெருமையா இருக்கும். கௌசல்யா நீ என்ன பண்ற? வந்தவருக்கு உன் கையால சாப்பாடு பரிமாறுற. பாஸ் நான் என்ன பண்ணட்டும் பாஸ்? நீ வந்து அவரு சாப்பிடுற இலைய எச்சையில எடுக்கணுமா நானு? அவர் சாப்பிடுறதுக்கு இலைய போடணும்னு சொல்ல வரேன்டா. ஓ அப்படியா? எச்சையில எடுக்க சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டேன். புத்தி உன்னை விட்டு எங்கடா போவா? அதானே. காலிபர் அவர் வந்துட்டாரு. அம்மா நீ என்ன பண்ற? நான் கதவை திறக்கிறேன். திறந்த உடனே டக்குனு மாலை போடுற. அப்புறம் கொலம்பஸ் நீ வந்து இலைய போடுற. நீ சாப்பாடு பரிமாற. அப்புறம் மொத்தத்துல அவர் கவுத்து இந்த காரை வாங்குறோம். சரியா? நான் என்ன பண்ண? மாலையை போடணுமா? மாலையை கொடுத்தா அம்மா லேட் பண்ணாத. திறந்த உடனே அப்படியே போட்டுரு. திறந்த உடனே அப்படியே போட்டு. அவ்வளவுதான். வா வா வா. சரிடா. நானும் வரேன். உன்னலாமா போடு. என்ன சம்பந்தி எப்ப பார்த்தாலும் நம்மள மானகிட்ட தரமா திட்டி கேவலமா பேசுவீங்க. இன்னைக்கு மாலையெல்லாம் போட்டு ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. என்ன விசேஷம் சம்பந்தி? அது வந்துப்பா என் மாமியார் திருந்துட்டாங்க. அப்படியா? அப்ப நானும் திருந்திட்டேன். இன்னையில இருந்து பழசெல்லாம் மறந்துட்டேன். இன்னைக்கு சம்பந்திக்கு நான் மரியாதை கொடுக்க போறேன். யாருக்கு யாரைய மாலை போடுறது? இல்ல சம்பந்தி நீங்க எனக்கு போட்டீங்க, நான் உங்களுக்கு மரியாதையா போடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ மாமா காரன் வச்சு உங்களுக்கு தப்பா மாலை போட்டாங்க. கார்காரனா? ஓ சம்பந்தியோட வீட்டுக்காரர் ஓடி போனாரே, அவர் திரும்பி வராரா சம்பந்தி? வந்துட்டாலும் நீங்க ஏன் நடுவுல குழப்பிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த 50,000 ரூபாயில செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்க போறேன்னு போன் பண்ணல? ஆமா அதனால நானே காரை பார்க்க வந்தேன். ஆமா கார் எங்க? மொட்டை மாடில வச்சிருக்கிறோம். மொட்டை மாடியா? என்னடா சொல்ற? பின்ன என்னங்க காரே வாங்கல அதுக்குள்ள நீங்க வந்து குழப்புறீங்க. என்னம்மா இவன் சொல்றான்? ஓ அப்படியா? இத முதலே சொல்லினா நானும் உங்க கூட சேர்ந்து நடிச்சிருப்பேன்ல. நீ நடிக்கிறேன்னு சொல்லி ஓவர் ஆக்ட் பண்ணி சீனியே கெடுத்துருவ. ஆமா சார், இந்த கார் ஓனர் வந்துட்டு போற வரைக்கும் ஏதாவது பாத்ரூம்லயே இல்ல கக்கூஸ்லயே ஒளிஞ்சுக்கோங்க. ஒளிஞ்சுக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன கேப் மாரியா மொல்ல மாரியா முடிச்ச வைக்கியா? மூணும் தான். என்னது? என்னது ரொம்ப பேசிட்டே கார் ஓட வர நேரமாச்சு. இந்த மாதிரி சண்டை போடாம அமைதியா இருக்கேன். ஆமா அந்த ஆளு ஒரு மூளை சூட்டுக்காரன் எங்க பாஸ் மாதிரியே. இல்ல உங்கள மாதிரி நல்லவர் இல்லன்னு சொல்ல வந்தேன். அந்த ஆளு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா எல்லாம் ஒத்துமையா இருக்காங்களான்னு கண்ணுல விளக்கணை விட்டு செக் பண்ணிட்டு தான் காரை கொடுப்பேன்னு லூஸ் தரமா உளறிட்டு. அவன் பொண்ணை கொடுக்க போறானா காரை கொடுக்க போறானா? யோ ஏற்கனவே நீ கொடுத்த பணால நாங்க அவசப்படுறது பத்தாதாயா? நான் என்ன உங்களை அவசப்பட வைக்கிறேன்? அத வேற நான் இந்த வாயால சொல்ல மாடி. ஐயோ வந்துட்டாடா. நான் என்ன உங்களுக்கு காரையே விக்கல, அதுக்குள்ள மாலையை போட்டு பூஜை பண்ண வந்துட்டீங்க. சார் மாலை காருக்கு இல்ல சார் உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு மாலை? பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி மாலை போறது வழக்கம் தானே. பலியா? விருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மாலை போட்டு மரியாதை கொடுக்கறது எங்க குடும்ப வழக்கம். ஆமா சார், அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்ச குடும்பம் எங்க குடும்பம். அது உங்களை பார்த்த உடனே தெரியுது. ஆமா வாசல்ல நிக்க வேண்டிய வாட்ச்மேன உங்களுக்கு ஈக்குவலா மரியாதை கொடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கீங்க. சார் அவர் எங்க அப்பா சார். ஓ வாட்ச்மேனோட பொண்ணு வேலைக்காரியா? மாதவா யூ ஆர் கிரேட். சார் அது என் வைஃப் சார், பேர் கௌசல்யா. ஓ சாரி தப்பா பேசிட்டேன். நோ ப்ராப்ளம். ரொம்ப தப்பா பேசுறீங்க கார். ஐயோ இல்ல சார் நீங்க தப்பாவே பேசல, ரொம்ப கரெக்டா பேசிருக்கீங்க. நான் தான் வேலைக்காரிய மருமகளாவும் வாட்ச்மேன சம்பந்தியாவும் வச்சிருக்கேன். அப்படியா? நீங்க வாங்க சாப்பிடலாம். உள்ள சார் மாலை வேணாமா? என்ன நான் வேலைக்காரி, எங்க அப்பா வாட்ச்மேனா? அது இல்ல. ஆமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா வந்தவர் கவனிப்பா. வா எங்க போங்க, நான் காரை பாத்துட்டு வரேன். சரி இந்த மாலை போடுறியா? தேவையில்ல. சரி வா. ஐயோ
இது வெண்டைக்காய் பொரியல். ஐயா இது சுண்டையா கூட்டியா? இது கீரை மசியல். கோபுரா. இது காரக்குழம்பு. இது வாழைப்பழம். இங்க பாருங்க, நெய் ஏதாவது வேணுமா சொல்லுங்க, கொண்டு வந்து கொட்டுறேன். ஏன் அழுறீங்க? காரக்குழம்பு கண்ணில் பட்டுருச்சா? ஒருவேளை அந்த ஐட்டம் எல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது இல்லைங்க. அப்படி எது இல்லைங்க. நான்வெஜ் இல்லன்னு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செத்து போன என் பொண்டாட்டி மரகத ஞாபகம் வந்துருச்சுங்க. அவ கூட இப்படிதான் சாதாரண சாப்பாட்டுக்கு கூட இப்படி வகை வகையா பதார்த்தத்தை பண்ணி என்ன சந்தோஷப்படுத்திடுவா. அம்மா, இது உங்க கை இல்ல. அப்போ உங்க பொண்டாட்டி கையா? அடி செருப்பால கொன்றுவேன் உன்னை. இத உங்க காலா நினைச்சு தொட்டு கும்பிடுறேன். நீங்க நலபாகத்துல நலனியே மிஞ்சிட்டீங்க. நீங்க ஒரு நளினி, நலாயினின்னு சொல்ல வந்தேன். ஹலோ கார்காரர், இந்த ஐட்டம் எல்லாம் பண்ணது என் சம்பந்தி இல்ல, என் மகா. அப்படியா? கை கும்பிடலையா? சார், உங்களுக்காக என் வைஃப் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு குளிச்சு 6 மணிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து 7 மணிக்கு இலைய வெட்டி 8 மணிக்கு சமைச்சு 9 மணிக்கு இப்படியே போய்கிட்டு இருந்தா அவர் எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுறது? ஐயா நீங்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பசின்னு சொல்லுங்க. கரெக்டா கண்டுபிடிக்கான. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அடிங்க, சாப்பிடுங்க அடிங்க, சாப்பிடுங்க. பெசஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அமுக்குவார். இதை எடுத்துக்கோங்க. இருக்கு. சாப்பிடுங்க. புரியுது, புரியுது. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாயாசம். ஊத்துங்க, ஐயோ, அதான் சாம்பார். அப்புறம் இந்தாங்க, இது கொடுங்க. வாழைப்பழம் அப்புறம் சாப்பிடுங்க. ஒரு பழம் சாப்பிடுங்க. நான் மூடுறேன். டவல் இருக்கட்டும். கர்ச்சிமா இருக்கு. விருந்துனா இதான் விருந்து. என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நாக்கே செத்து போச்சு. அதை அடக்கம் பண்ணிட்டீங்கல்ல? நல்ல ஜோக், ஆனா சிரிப்பு வரல. யோ, சிரிச்சு தொலையா. மிஸ்டர் மாதவன் சார், உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் கார் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். காரை உங்களுக்கே கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த காரை நான் என் பொண்டாட்டிக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆனா இப்ப என் பொண்டாட்டி இல்ல, அவ உட்காந்துட்டு போன கார் தான் இருக்கு. அந்த காரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. அதனாலதான் அந்த காரை விற்கணும்ன்ற முடிவுக்கே வந்தேன். காரை வாங்குறவங்க நல்லவங்களாவும் பொறுப்பானவங்களாவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா அது கார் இல்ல, என் பொண்டாட்டி. ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பொண்டாட்டிய என் பொண்டாட்டிய பாத்துக்கிறீங்க. இல்ல என் மருமக காரை பத்திரமா பாத்துக்குவாருன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கீங்களா? முடியாச்சு. சார் சார், கார் என்ன ரேட்டு? ஏன் சொன்ன உடனே பீரோ திறந்து காசு கொடுக்க போறீங்களா? ஐயோ சும்மா இருங்க சார். நீங்க சொல்லுங்க சார், கார் என்ன விலை? 2 லட்சம். 2 லட்சமா? இது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு 1.5 லட்சம். 1.5 லட்சமா? பாஸ் கிட்ட வெறும் 50,000 தானே இருக்கு. ஆமா. மீதிக்கு என்ன பரவாயில்ல, பண்ணல? அந்த 50,000 முதல்ல அட்வான்ஸா கொடுத்துருங்க. மீதிய 10,000 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்க. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதாது, கை கொடுத்து சொல்லணுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பத்திரமாவும் பொறுப்பாவும் கண்டிப்பா சார், நாங்க பார்த்தோம் சார், நாங்க பார்த்தோம் சார், கண்டிப்பா. ஐயா நன்றி, நன்றி ஐயா, நன்றி. கண்டுக்கவே மாட்டேங்க. கையை கூட Thank you, thank you. கவுத்துட்டேன். ஐயே, கார் வாங்கிட்டோப்பா. சார் சாவி. மாதவா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சார். அதுல இனிமே ஆனந்த கண்ணீர் தான் வரணும். கார்ல எப்படி சார் கண்ணீர் வரும்? டேய் ரேடியேட்டர்ல இருந்து வரும்டா. அதுல கண்ணீர் வராதுங்க, வெந்நீர் தான் வரும். டப்புன்னு தரீங்கன்னா அப்பளம் பொரிச்ச மாதிரி மூஞ்சி ஐயா, நீ போயிடும். பொத்திட்டு இருக்கியாடா? நான் கார் தொலைக்கிறாரா? ஃபீலிங்ஸ்டா. சார் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார், எங்க பாஸ் கேஷ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு. வேணாமா? அதுல கார் பாசண்டா அவருக்கு. ஓ பாசமா? ஆமா. அட்வான்ஸ். வாங்கிட்டாரு. அப்படிலாம் சாயாதீங்க, கார் சொட்டையாட போட்டு வாங்கிடுது. சூப்பர் மாதவா. காரும் பின்னாடியே போகுது. ஐயோ, இப்படி இப்படி. அவரு என்ன நிக்குது? ஓடு, 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 ஓடு.
ஸ்டாப் 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 எங்க விட்டு காரணி இல்ல ஆமாமா ஐயோ காரை நாங்க பாத்துக்கிறோம் நீ அவன் பின்னாடியே போற பாசம் பாஸ் தள்ளுங்க தள்ளு 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 என்னால முடியாது நீங்க தள்ளுங்க அடச்சி ஓரம் போ பண்டரி பாய் வண்டி வருது கௌசல்யா வண்டி வருது பண்டரி பாய் வண்டி வருது கொலம்பஸ் வண்டி வருது ஏய், நீ ஒரு ஓசி உனக்கு எதுக்கு வண்டி அப்பா ஏன் அம்மா பண்றீங்க ஏமா அழறீங்க இந்த பாட்டை கேட்டதும் ஓடி போற கற்பகம் எனக்கு ஞாபகம் வந்துட்டா மாமா. அம்மா, யார் பாது உங்க ஆத்தாள கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால இந்த கற்பகத்தை தான் நான் கரெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு அப்பன். அப்பா நான் தான் முன்னாடி சீட்ல உட்காருவேன் அத்தை நான் தான் முன்னாடி சீட்ல உட்காருவேன் நான் தான் உட்காருவேன் ஐயோ கட்டாதீங்க எங்க அப்பா தான் முன்னாடி சீட்ல உட்காருவேன் ஐயோ உங்க அப்பனை திருஷ்டி பறிக்கிற மாதிரி கார் முன்னாடி வேணா கட்டலாண்டி முன்னாடி சீட்ல உட்கார வைக்க முடியாது அது திருஷ்டி பூசணிக்கா நீங்க சொல்லக்கூடாது நீ திருஷ்டி எலுமிச்சு பழம் மூடிட்டு சும்மா இரு சம்மந்தி ஆ? கார் வாங்க 50,000 ரூபாய் கொடுத்தவன் நான் தான் முன்னால உட்காருவேன். நீ வெறும் 50,000 ரூபாய் தானே கொடுத்த என் புள்ள 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறான் அதனால நான் தான் முன்னாடி உட்காருவேன் ஆ. நான் தான் முன்னால உட்காருவேன். ஆமா எங்க அப்பா தான் முன்னாடி உட்காருவாரு ஏய் நான் தான் முன்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னடி பேசிட்டே இருக்க முடியவே முடியாது எங்க அப்பா தான் உட்காரு இருங்க இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை 3 பேர் போய் பின்னாடி உட்காருங்க நான் முன்னாடி உட்காருங்க ஒரே குத்தா குத்துறோம்டா நீ கார்ல ஏற கூடாதுடா. ஆமா நானே முன்னாடி உட்காரேன் நானே முன்னாடி உட்காரேன் நான் தான் உட்காருவேன். இல்ல, இல்ல, நீ எப்படி முன்னாடி உட்காருங்க. எதுக்கு சண்டை போறீங்க இப்போ பாருங்க நாங்க ஒண்ணும் சண்டை போட குடும்பம் இல்ல கௌரவமான குடும்பம் ஆமா செதற்காய பொறுக்கிறதுக்கு பெரிய கௌரவமான குடும்பம் பாத்தீங்க பாத்தீங்க யார் சண்டை போடுறேன்னு இரு பாத்தீங்க இரு 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 ஐயோ இல்ல மாதவா நான் சண்டையே போடல மாதவா என் புள்ள ஆசையா கார் வாங்கியிருக்கான் நான் முன்னாடி உட்கார்றேன்னு சொன்னேன் அதுக்கு இவங்க தப்பா பேசுறாங்க மாதவா. விடுங்க சம்மந்தி எதுக்கு சண்டை 2 பேரும் முடிச்சிட்டு உட்காந்துக்கிடுவோம். அது எப்படி சம்மதி முன் சீட்ல உட்கார முடியும் சொல்லுமா அது எங்க அப்பா முதல்ல உட்காருவாரா எங்க அப்பா மேல நீங்க உட்காந்துக்கோங்க உங்க அப்பா மேல நான் உட்கார்ந்தா உங்க அப்பா மேல போயிடுவானே வேற மாதிரி சரி, அப்படின்னா நீங்க முன்னாடி சீட்ல உட்காந்துக்கோங்க எங்க அப்பா டிரைவர் சீட்ல அது உட்காந்துக்கோங்க correct. வாங்க நான் 2 பேரும் பின்னாடி சீட்ல நான் உட்காந்துக்கலாம் மட்டும் பின்னாடி உட்கார்ந்து யார் வண்டி ஓட்டுறது உங்க அப்பனா மாப்பிள்ள எனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியாது ஐ மாப்பிள்ளை. நம்மளா தப்பிச்சா சாமி அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீ உங்க அப்பனும் பின்னாடி உட்காந்துங்க நானும் என் பிள்ளையும் முன்னாடி கரெக்ட் உட்காந்துக்கிறேன் அம்மா சொல்றதா என்ன கரெக்ட் கரெக்ட் அப்புறம் நான் எங்க உட்காருதுன்னு கீழ கேக்குறேன் உட்கார்ந்து வாடா பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாடா சரி இப்ப எங்க போறோம் நம்ம போகும்போது எங்க போறோம்னு கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் எங்க இல்லையா போறோம்னு சொன்னா தானே பாசால கார் ஓட்ட முடியும் ஏய் என்னடா கேள்வி இது வண்டிக்கு பூஜை போடணும் எங்க குலதெய்வம் முண்டைய கன்னியம்மன் கோயிலுக்கு போகணும் சம்மந்தி அம்மா அங்க இல்ல எங்க குலதெய்வம் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போறோம். ஆரம்பிச்சிட்டாங்க ரணகலாம் மகாம விட மாட்டாங்க இன்னைக்கு 4 பேர்ல யாரோ ஒருத்தர் அடி வாங்க போறாங்க ஆமாமா எங்க அப்பா சொன்ன மாதிரியே எங்க குலதெய்வ கோயிலுக்கு காரை ஓட்டுங்க மாதவா காரை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஓட்டுறா மாப்பிள்ள நான் சொல்றேன் ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும். மாதவா அம்மா சொல்றேன் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஓட்டுறா அம்மா, இரு என்னங்க பொண்டாட்டி நான் சொல்றேன் எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் வண்டியை ஓட்டணும் ஓட்டுங்க மாதவா யார் பேச்சையும் கேட்காத வண்டிய நேரா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஓட்டு ஓட்டிடுவாரா? ஓட்டுவாயா என்னையா பண்ணுவ அப்படி மட்டும் ஓட்டினா காரோட ஹெட்லைட்ட கல்ல வச்சு உடைப்பேன். நான் பெரிய பாறாங்கல்ல எடுத்து ஃப்ரண்ட் கண்ணாடியவே உடைப்பேன் அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கார்ல உள்ள 2 வீலையும் புடிங்க. நான் பின்னால இருக்கிற 2 வீலையும் கழட்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேன்யா நீங்க அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா இந்த காரை பெட்ரோல் வச்சு கொளுத்துவேன். கொளுத்து. இந்த விளையாடுறியா நான் வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல்ல தவிச்சிட்டு இருக்கேன் பெட்ரோல் ஊத்து கொளுத்துட்டு இருக்கேன் மரியாதை கட்ட ஜாக்கிரதை கேள நல்லா நாக்க பிடிங்கிட்டு சாகுற மாதிரி ஏய், நல்லா வேணுமா? உனக்கு மரியாதை கட்டுறோம் எல்லாரும் உள்ள போங்க என்னங்க என்ன? சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு தேவையில்ல நீ கொலபஸ் நீ போயிட்டு ஒரு பூசணிக்காய் வந்து சுத்தி போடுறா டா இப்படி வா அர்ஜென்சி பூஷங்கெல்லாம் கிடைக்காது உங்க அம்மா தூக்கி போட்டு சுத்துங்க என்ன பார்த்தா ஒரு பூசணிக்கா மாதிரி இருக்கா தூக்கி சுத்துவியடா தூக்குடா என்ன தூக்கி சுத்துடா பாக்க என்ன பாய் இருக்கு என்ன போய் பூசணிக்கான்ற தூக்கி போட்டு சுத்துறேன்றான்டா அம்மா ஏன்டா எங்க அம்மா பார்த்தா உனக்கு பூசணிக்காய் மாத்தறதா
ஏய் ஏண்டா அப்படியே போடு, போடு. போடுடா பாரு அண்ணா பூசணிக்காவா? போடுறா, அம்மா, போடுறா. அண்ணா, இன்னும் ரெண்டு பூசணிக்காவா? ஏங்க? பல்லு போட்டு கை வலிக்கிறாங்க அடி ஓய், அடி அடி வாழ்க்கையில ஒரு நாள் தான் உருப்படியா ஐடியா கொடுத்த அதை கூட ஃபாலோ பண்ணிட்டேன் பார்க்கல யாரையுமே அடிக்கல ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன் அடிக்க பாருங்க இவன் தான் திருப்பி அடிக்க மாட்டான் நீங்க நல்லா அடிங்க கொய்யால இந்தாங்க சார் என்னது ஸ்வீட் சாப்பிடுங்க ஸ்வீட்னு பொங்கல் கொடுக்குறீங்க? பின்ன இது என்ன காரமா? டேய், சக்கரை பொங்கல் ஸ்வீட் தானே சார் சாப்பிடுங்க உட்காருங்க. ஆமா, எதுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்குறீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க நீங்க கொடுத்த அட்ரஸ்ல போய் பேசி பிடிச்சு காரை வாங்கிட்டோம்ல அப்படியா? ஆ. ரொம்ப சந்தோஷம். கார் வாங்கினதுல எங்க வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அதுக்கு காரணமான உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு தான் காலங்காத்தால போய் இதை வாங்கிட்டு வரோம் சார் எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்க? இது ஹோட்டல்ல வாங்கினது இல்ல சார் வீட்டுல செஞ்சதா? இங்க வேற சார் வர வழியில பெருமாள் கோயில் வாங்கிட்டு வந்தேன் சார் பெருமாள் கோயிலா? ஏன் சார் சீப்பான ரேட்ல கண்டிஷனான கார் வாங்கி கொடுத்தா கமிஷன் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் அரை கிலோ ஸ்வீட்டா தான் வாங்கி கொடுத்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு கோயில் பிரசாதத்தை கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஸ்வீட் என்ன சார் ஸ்வீட் ஒரு பார்ட்டியே வைக்கிறேன் சார் வர வழியில கோவில்ல பிரசாதம் கொடுத்தாங்க அதை நாங்க மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதான் உங்களுக்கு கொண்டு வந்தோம் அப்படியா? சரி, வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் கார் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அம்மாவுக்கு ஒரு பொருள் பிடிச்சா அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது என் பொண்டாட்டிக்கு ஒரு பொருள் பிடிச்சா அது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது ரெண்டு பேருக்கும் பிடிச்சி சந்தோஷமா இருக்கிறது நீங்க சொன்ன அந்த கார் தான் சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சரி, உங்க அம்மாவுக்கு பிடிச்சது உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காது, உங்க ஒய்ஃபுக்கு பிடிச்சது உங்க அம்மாவுக்கு பிடிக்காது. உங்களை யாருக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணாங்க? அது வந்து என்ன வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணாங்க போது நிறுத்துறா சார் இந்த பிடிக்கிறது பிடிக்காததெல்லாம் விடுங்க சார் இவனை எப்ப சார் பிடிச்சு கொடுக்க போறீங்க போலீஸ்லயா? டிரைவிங் கத்துட்டா அவங்களா பிடிச்சிட்டு போறாங்க சார் இவனுக்கு எப்ப ஸ்டீரிங் பிடிக்க சொல்லி தர போறீங்கன்னு கேக்குறேன் ஓ அதுவா? நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். காலையில 7:30 to 9 அந்த ராவுகாலம். நேரத்துல கத்துக்கலாமா சார்? அப்ப நீ கத்துக்கிட்டா உனக்கு யமகண்டம். 9 மணிக்கு டான்னு உங்க வீட்டுல இருப்பேன். உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என் பையனுக்கு இல்ல சார் இவனுக்கு தான் இவரோட பையனா? இல்ல சார் பையனே இவருதான் இந்த லூசு பேல. பாஸ் இல்ல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க சார் 20 கிளாஸுக்கான ஃபீஸ் 10,000 ரூபாய் பேமெண்ட்டை நீங்க முன்னாடியே கட்டிடணும். சரி சார் இப்பவே கட்டுறேன் சார் இந்தாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், சொல்லுங்க சார் நான் பங்க்சுவாலிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். 9:10க்கு ஷார்ப்பா உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன். இந்த பையன் வர லேட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணவே மாட்டேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி சார் அப்புறம் இன்னொரு விஷயம், கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் ஃபீஸை கழிச்சிருவேன். என்ன சார் சொல்றீங்க ஆமா சார், அந்த நேரத்துல நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தா இந்த தேசத்துக்கு ஒரு தொழிலதிபர் ஆமா கிடைச்சிருப்பாங்க. இவர் பேரு முதலாளி அம்பானி. தம்பி கஷ்டப்பட்டா நீ அம்பானி இல்லனா அம்போனி. வாஸ்தவம் சார் என்ன பாஸ் வாஸ்தவம் சொல்றீங்க? என்ன அம்போனின்னு சொல்றேன் வாஸ்தவம் சொல்றீங்க நீங்க? இல்லடா அவர் சொல்ற மேட்டர் வாஸ்தவம் சொல்றேன் ஓகே கண்டினியூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார் இந்த சீன் ஆரம்பத்துல இருந்து முக்கியமான விஷயம் நிறைய வாட்டி சொல்றீங்க, ஆனா நீங்க சொன்ன எந்த விஷயமே முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? சரிதான். வேண்டா சொல்லி தொலைக்கட்டுமா இது இருங்க சார் It's okay, no Sorry சார். problem. ஐயோ சார் நீங்க சொல்லுங்க சார் முக்கியமான விஷயம் தானே? ஆமா சொல்றேன் சார். பாஸ் என்ன? எனக்கு புரிஞ்சு போச்சு பாஸ். என்னடா? இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு ஏன் MM டிரைவிங் ஸ்கூல்னு பேர் வந்ததுன்னு. ஏன்? முக்கியமான அடிக்கடி சொல்றாருல MM முக்கியமான. How is it? நைஸ். ஆனா என்ன முந்திரி கொஞ்சம் வருத்தம் இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கு தான் நீ எங்களை போட்டு வருகிறியா? இருடா சார் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றீங்கல்ல அது என்ன முக்கியமான விஷயம் சொல்லி தொலைங்க சார் ப்ளீஸ் சார் இந்த முக்கியமான நேரத்துல அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க கேட்டதுனால நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். ஆக்சுவலி ஏய் சார் உங்களுக்கு ஏன்னு சொல்லுங்க சார் உட்காருங்க அதுல முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார் அந்த முக்கியமான விஷயத்துக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த பொங்கல் கொடுத்தாங்களே பெருமாள் கோயில் அது எங்க இருக்கு? மறந்துட்டீங்களா பாஸ்? எனக்கு ஞாபகம் இருக்கு. நேரா போயிட்டு லெஃப்ட்ல திரும்பி அப்படியே யூ டர்ன் எடுத்தீங்க. அதை சொல்ல வேணாம்டா ஏன் சார் தடுக்கிறீங்க? நான் போய் வாங்கிடுவேன்னு பொறாமையா? கோபப்படாதீங்க. கூல் டவுன். விடுங்க தம்பி விடுங்க அவர் கோவப்படட்டும். கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் சொல்லிட்டீங்களே
கோவம் இருக்கிறது குணம் இருக்கும்னு மறுபடியும் சொல்ல போறீங்களா? சொல்லு. அது இல்ல, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த பொங்கல் செஞ்சாரு அவருடைய கைப்பக்குவம் சூப்பர். பழம்லாம் உடைச்சிருவேன். யோ, இருங்க, சொல்லியா? சொல்லியா? உட்காரு. சொல்றேன், உட்காருங்க. முக்கியமான விஷயம் சொல்லு. அந்த முக்கியமான விஷயத்த ரொம்ப இப்ப சொல்றேன். வெரி குட், சொல்லுங்க. சொல்லு. இந்த பொங்கல் அட போங்க. ஏய், இருடா. கேட்காம போகக்கூடாதுடா. கேட்காம போகக்கூடாது. சொல்லு.